खबर दे. हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की जय. माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जय. जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय. सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. हरि हरि हरि. जय जय राम कृष्ण 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 हरि. हरि जय जय राम कृष्ण हरि. 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 बोला पुंडलिक वरदे हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की जय. माऊली ज्ञानेश्वर महाराज की जय. जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय. चोकामेला महाराज की जय. सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. विठ्ठल विठ्ठल सुंदर ते ध्यान
பாடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அப்பேற்பட்ட தியான ஸ்லோகம் துகாராம் மகாராஜ். வார்க்கரி யாத்திரையில பிரதி தினமும் அவாவா ஸ்மரிச்சுட்டு இருக்கிற காக்கடா ஆர்த்தியா இருக்கட்டும், ஹரிபாட்டா இருக்கட்டும், ராத்திரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆர்த்தியா இருக்கட்டும், ஒவ்வொரு நொடியிலும் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் பிரதம நமனம், ஒவ்வொரு திண்டியும் வார்க்கரி யாத்திரை கார்த்தால தொடங்கறதே रूप पाहता लोचने सुख जाले हो साजने तो हा विठ्ठल परमा तो हा माधव परमान रामला भगवते. तुळसी हारಗಳ ಆಕಾಶೆ ಪೀತಾಂಬರ ಆವಡಿ ನಿರಂತರ ಹೇಚಿ ಧ್ಯಾನ. இந்த துகாராம் மகாராஜோட ஞான ஸ்லோகத்தையும் சொல்லிதான் அந்த நாளுடைய வார்க்கரி யாத்திரையை தொடங்குவாங்க. லோணந்தில மௌலி ஞானேஸ்வர மகாராஜோட பால்கி முகாம் ஓட்டிருந்த போது குரு மகாராஜ் பாபா மகாராஜ் சாத்தார்கருடைய கீர்த்தனை அனுபவிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எத்தனை வார்க்கரி மனுஷா இருந்தாலும், மழையில நனைஞ்சுட்டு இருந்தாலும், வெயில்ல காஞ்சுட்டு இருந்தாலும், கீர்த்தனை வந்துட்டா அப்படியே மனசு அப்படியே போத்துடும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்திதியில பாபா மகாராஜோட கீர்த்தனை சிரவணம் பண்ணது அப்படி ஞாபகம் இருக்கு. அது எதை தோக்க வைக்கிறது, எதை ஞாபகப்படுத்துறது அப்படின்னா, என்ன ஒரு ஹீனமான க்ஷீணமான நிலையில நம்ம இருந்தாலும் இப்பேற்பட்ட வாக்கியங்கள் துகாராம் மகாராஜோட அபங்கங்களோ, மௌலி ஞானேஸ்வர மகாராஜோட வாக்கியங்களோ, பாராயணமோ, ஞானேஸ்வரிய ஸ்லோகங்களோ நமக்குள்ள உற்பத்தம் பண்றது பாருங்க, ஒரு ஜாக்கிரதையை கொண்டு வர்றது பாருங்க. நம்மளால ஆகிறது அது கிடையவே கிடையாது. சுவாமியோடைய கிருப்பை அவ வாக்கு மூலியமா நமக்கு வரதுனால அவ என்ன ரீதியில பிரேம சுகத்தை அனுபவிச்சாலோ அதோட ஒரு சதவீதம்னு கூட சொல்ல முடியாது, ஏதோ ஒரு திவலைய நமக்குள்ள போகி ரசாயன மாற்றம் நடக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அப்ப அந்த கிருமி கேட்டுதானே ஆகணும். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அந்த மருந்தோட பலன் நடக்கிற மாதிரி துளசி ஹாரகளா காஷி பீதாம்பர ஆவடி நிரந்தர ஹெச்சிதானன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து வேற எதுக்குமே நம்ம மனசு போகாதபடி கட்டி போட்டு வச்சுடுற துகாராம் மகாராஜ். இந்த கட்டி போட்டா அந்த நிலை எப்படி இருக்கும்? அப்ப அந்த பாவ பிரேம பக்தியை விட்டு வேற எதுலையுமே பண்றதுக்கு நம்மளால முடியாது அப்படிங்கறத ஜீவ சரித்திரமாவே இருந்து காட்டினவர் சோகாமிலா மகாராஜ். சோகாமிலா மகாராஜுக்கு கூடவே இருந்து சோகாமிலா மகாராஜுக்கு நாமா மகாராஜ காட்டினது பாங்கா மகாராஜ். அவ அந்யோன்யமா இதே மாதிரிதான் ஒரு யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மங்கள விடால பாங்கா மகாராஜ், சோகாமிலா மகாராஜ், சோகாமிலா மகாராஜோட தர்மபத்னி சுவைராபாய் மகாராஜ், பாங்காமிலா மகாராஜோட தர்மபத்னி நிர்மலாபாய் மகாராஜ், எல்லாரும் பரஸ்பரம் ஹரிபக்தா, எல்லாரும் பரஸ்பரம் ஆஹா ஆஹா ஆஹான்னு சுவாமியுடைய குண ஆவடி ஹேச்சி தியான ஹேச்சி சர்வ சுகான்னு துகாராம் மகாராஜ் சொல்ற மாதிரி திரும்பி திரும்பி இதுவே சர்வ சுகம், இதுவே என்னோட இஷ்டம், இதுவே நான் இருக்கணும்னு நினைக்கிற நிலை அப்படிங்கிறதுலயே திளைச்சுட்டு இருந்தவன். அவளை பத்தி சொல்லி அனுபவிக்கிறதுக்கெல்லாம் எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு திவலை எதுக்குன்னா, எப்படி நம்ம இந்த துளசி ஹாரகளா காஷி பீதாம்பர ஆவடி நிரந்தர ஹேச்சி தியானன்னு சொன்ன மாத்திரத்துக்கும் பண்டரிக்கே போனா மாதிரியும் பாண்டுரங்கன் சாட்சாத்தா நமக்கு முன்னாடி துளசி ஹாரத்தை போட்டுண்டு பீதாம்பரத்தை கட்டிட்டு நம்மளோட நின்றுட்டு நம்மளோட சம்பாஷணை பண்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறதோ அது சோகாமிலா மகாராஜுக்கு கிடைச்சு. पंढरीचा राजा उभा भक्त काजा उभारून तुझा वाट पाहेன்னு சொல்றார் பாங்கா மகாராஜ் சோகாமிலா மகாராஜ் கிட்ட. அப்படின்னு சோகாமிலா மகாராஜ் கேட்டுட்டு இருக்காரு. எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? சம்பாஷணை வார்க்கரீஸ் கிட்ட சம்பாஷணை சத்சங்கிகளோட நடக்கிறது எப்படி இருக்கும்ன்றது அந்த ருச்சி. அது சொன்ன மாத்திரத்துல சோகாமிலா மகாராஜ் அப்படியா அவன் நின்றுட்டு இருக்கானா? பண்டரீச்சா ராஜா உப்பா பக்த காஜா, பக்தர்களுக்கா பண்டரியில வந்து சுவாமி பாண்டுரங்க நின்றுட்டு இருக்கானா? கரெக்டாவரி டேமோனியா ஆஹா உபாருனி துஜ வாட்டபாஹே சோகா அப்படிங்கிற பாங்கா மகாராஜ் உனக்காக காத்துன்னு இருக்கான் பண்டரியில.
அந்த காலத்துல எல்லாம் சோகாமேளா மகாராஜ் எல்லாம் துகா மகாராஜ் மாதிரியோ மௌலி மாதிரியோ உடனே எல்லாம் கிளம்பிட முடியாது. இப்ப இருக்கக்கூடிய மாதிரி ஃபார்வர்ட்னு சொல்றோமே அந்த மாதிரி காலம் இல்ல. எத்தனையோ சங்கிலிகள் வர்ணாபிமான விசரலியாதி அதெல்லாம் அவதானே வந்து பண்ணணும். அந்த அந்த மாதிரியான ஒரு சல்லாபமும் அந்த மாதிரியான மாற்றங்களும் அவதானே வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல சோகாமேளா மகாராஜா அப்படி ஏங்குறாரு. ஆஹா ஆஹா அப்படி இருக்குமா பண்டரி, அப்படி இருக்குமா, இப்படி எல்லாம் சாதுக்கள் எல்லாம் வருவாளா, வார்க்கரி யாத்திரை நடக்குமா, நாம்தேவ் மகாராஜ் கீர்த்தன் பண்ணுவாரா, ஓ ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படி கேட்பாரு சோகாமேளா மகாராஜ் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி. அப்படி இருக்குமா, நான் கூட ஒரு தடவை பார்க்கலாமா. இது ஏன் நான் சொல்றேன், நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய நிலைய நான் சொல்றேன். ஒரு தடவை பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு யாத்திரைய, ஒரு தடவை பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு சந்த சங்கமத்தை. அப்படி சோகாமேளா மகாராஜ் ஏங்கி இருக்க. அப்படி ஏங்கின சாது அவருக்கு கிருபை கிடைக்கிறது. ஆனா எப்படின்னாக்க அவர் வேலை பார்க்குற வீட்டுல, அவர் அடிமையா இருக்கக்கூடிய அந்தனரோட வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டிய, நான் பண்டரிக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன்டா சோகா, நான் அழைச்சிட்டு போறியாடா அப்படின்னு பாட்டி கேட்கிறா. சோகாமேளா மகாராஜ் சொல்றாரு ஆஹா அப்படின்னு மனசு சொல்றது. ஓ ஓ பரமா பரபர் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவங்க அதைதான் சொல்லணும். சரிம்மா கூட்டின்னு போறேன் அவசியம் சொல்லு. மனசுக்குள்ள துள்ளி குதிக்கிறதுக்கு சோகாமேளா மகாராஜ் ஆஹா பண்டரிக்கு போறோமா. இந்த சோகாமேளா மகாராஜோட நிறைய அபங்கங்கள் நம்ம நினைக்கிறோம். சோகாமேளா மகாராஜ் அப்படி அனுபவிச்சிருப்பார்ல தர்ஷனத்தை, அப்படி அனுபவிச்சிருப்பார்ல வாரிய, அப்படி அனுபவிச்சிருப்பார்ல சந்த சங்கத்தைன்னு. விரஹணியில சோகாமேளா மகாராஜா அடிச்சுக்கிறதுக்கு துகா மகாராஜ் எவ்வளவு விரஹணி சொல்லியிருக்காரா, சோகா மகாராஜ் அவ்வளவு விரஹணி அவங்க சொல்றாரு. பண்டரிக்கு வந்து நான் சேர போறேன்னு நினைச்சாலே எனக்கு சுகம் வந்துடுதுன்னு சொல்றாரு சோகாமேளா மகாராஜ். पंढरीचे सुख नाही त्रिभुवनी, पंढरीचे सुख नाही त्रिभुवनी, प्रत्यक्ष चक्रपाणी उभा देते, प्रत्यक्ष चक्रपाणी उभा देते, त्रिभुवनी समर्थ ऐसे पैतीत, त्रिभुवनी समर्थ ऐसे पैतीत, दक्षिणमुख वाहत चंद्रभागा, दक्षिणमुख वाहत चंद्रभागा, सखळ संतांच्या मुकुटमणी देखा, सखळ संतांच्या मुकुटमणी देखा, पुंडलिका सखा उभा देते, पुंडलिका सखा उभा देते, चोका म्हणे देते सुखाची विराशी, चोका म्हणे देते सुखाची विराशी, भोळ्या भाविकाची अखंडित, भोळ्या भाविकाची अखंडित, भोळ्या भाविकाची अखंडित. எப்படி இருக்கு அந்த அனுபவம்னா, பண்டரிச்சே சுக நாஹி திரிபுவன், மூன்று லோகத்திலையும் பார்க்க முடியாத சுகம்டா. அப்படி ஒரு சுகத்தை சோகாமேளா மகாராஜ் அனுபவிச்சாராங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவருடைய சரித்திரத்துல அவருடைய ஜென்மாவுக்கு சங்கடமே இல்லையா, தூஷணமே இல்லையா, நிந்தனையே இல்லையா, பகிஷ்காரமே இல்லையானா எல்லாமே இருந்தது. அவர் கேட்டது எல்லாமே கிடைச்சதா. சுக அனுபவ சந்தாஞ்சே சரணின்னு சொல்லியிருப்பார் சோகாமேளா மகாராஜ். அப்படி சுகமா சந்துகளோட இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் கிடைச்சதானா அதுவும் இல்லை. இப்படியா பண்டரியோடைய வர்ணனை பண்றாரே, அப்போ பண்டரியிலே இருந்தாரா சோகாமேளா மகாராஜ் அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு சோகாமேளா மகாராஜுக்கு பக்தி பாவம் இருந்திருந்தா, பாண்டுரங்கனோட கிருப்பை இருந்திருந்தா, நம்மள மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தே எத்தனையோ நாள் அளவளாவல்ல இருந்து பண்டரிச்சே சுக நாஹி திரிபுவனின்னு சொல்வார். திரிபுவன சஞ்சாரம் அவர் பண்ணாரா நாரத முனி மாதிரிங்கிற விசாரம் இங்க கிடையாது. அந்த சுகத்தை என்னால வார்த்தையில வர்ணிக்கவே முடியல. நான் பார்த்த கேட்ட அனுபவிச்ச எல்லா சுகத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சுகம் என்னன்னா பண்டரிக்கு வார்க்கரிக்கு பண்டரிக்கு போற சுகம். नाही त्रिभुवनी पंढरीचे सुख ये
பிரத்யக்ஷ சக்கரபாணி உபா தேத்தேன்னு சொல்றார் சோக்காமேளா மகாராஜ். பிரத்யக்ஷமா சுவாமி சக்கரபாணி விஷ்ணு, வைகுண்டவாசி நாராயணன், ஸ்ரீஹரி, பத்மநாபன், தாமோதரன், தீன தயாளன் இருக்காங்க. அப்பேற்பட்ட करकठावरी ठेवोनिया तुलसी हार गड़ा काशे पीतांबर पातारा चोकामेला महाराज चोकामेला महाराज महाद्वारத்தை தாண்டி சுவாமியை பார்க்கிறதுக்கு போறதுக்கான ஸ்திதியே இல்லாம சொல்ற. என்னோட சாட்சாத் பிரம்மம் அங்க இருக்கான். அதனால எது சமர்த்தமான இடம்? சுவாமி எங்க வாசம் பண்றாரோ அதுதானே சமர்த்தமான இடம். நாத் பாபாவை கேட்டா என்ன சொல்லுவார்? காயா ஹி பண்டரி ஆத்மஹா விட்டல நந்ததோ கேவல பாண்டுரங்க. இதுதான் பவித்திரமான இடம். ஏன்னா இங்கதான் சுவாமி இருக்காங்க. அது போல சோகாமேளா மகாராஜ் சொல்றாரு, எங்க சுவாமி இருக்கானோ அதுதானே திரிலோகத்திலும் சிரேஷ்டமான இடம். அது என்னோட பண்டரிபுரம். ஏன்னா அங்க என்னோட சுவாமி என் தேவத்தன் சக்கரபாணி இருக்கான். அது மட்டும் இல்ல, தட்சிண முகவாகத சந்திரபாகா மத்த எல்லா கங்கா, ஜமுனா, சரஸ்வதி, காவிரி, நர்மதா, கோதாவரி, சிந்து எவ்வளவு சொல்றோம் நம்ம புண்ணிய நதிகள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அதை விட சிரேஷ்டமா சந்திரபாகா அங்க இருக்கா. காஷியிலையும் கயையிலையும் வாரணாசியிலையும் கங்கையில போய் நம்ம ஸ்நானம் பண்ணா என்ன புண்ணியமும் என்ன பாப விமோச்சனமும் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ அது சந்திரபாகால பண்ண மாத்திரத்துக்கே கிடைக்கிறது அப்படிங்கிறதுதான் நாம்தேவ் மகாராஜ் சொல்லியிருக்கார். குண்டலீக உபாதேதே பிரத்யக்ஷமா இருந்து சொல்லி காட்டியிருக்கார். குண்டலீகன் மகாராஜனாலதான் நமக்கு இந்த கஷேத்திரமும் பாண்டரங்கனுமே கிடைச்சாங்க. அப்பேற்பட்ட புண்டலீகன், அந்த புண்டலீகனை நான் எப்படி வர்ணிக்கிறது? என்னோட சகா அவன். ஏன் என்னோட சகானா என்னோட பந்து, எனக்கு முதல்ல வழிகாட்டின பந்து புண்டலீகன். மகிபதி மகாராஜ் வர்ணன் பண்ணும்போதும் சொல்றார், நிறைய இடங்கள்ல புண்டலீகன் ஆசைப்படுறான். எப்பயோ முன்னாடி ஜென்மா முடிஞ்சிருந்தாலும் நான் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜை பார்க்க முடியாதா, அந்த சமாதி சோழால நான் கலந்துக்க முடியாதான் புண்டலீகன் அங்கிருந்து கிளம்பி வரான் வைகுண்டன். அப்பேற்பட்ட புண்டலீகன் யாரு? சகல சந்தாஞ்ச முக்கூட்ட மணி தேகா. என்ன எத்தனை சந்தர்கள் இருப்பாலோ அவர்களுக்கு எல்லாம் சிரேஷ்டமா முக்கூட்ட மணியா புண்டலீகன் இருக்கான். ஏன் அப்படின்னா என்னோட சாட்சாத் ஸ்ரீஹரிய வைகுண்டவாசிய கிருஷ்ணனை கையோட பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டானே. அங்கேயே யுகே 28 விடே வரை உபானி இருக்க வச்சுட்டானே. அதனால அப்பேற்பட்ட என்னோட புண்டலீகன் முக்கூட்ட மணி தேகா சகல சந்தாஞ்சா அங்க இருக்கானே. சகா புண்டலீக உபா தேதே. இப்பயும் நம்ம பண்டரிக்கு போறதேவே முதல்ல நினைச்சப்போம் பிரதம நம்ம சந்திரபாகாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே திரும்பினோம்னா அடுத்தது புண்டலீக சமாதி. தாம ஆச்சு வந்தாச்சு நம்ம வார்க்கரி எல்லாம் பண்டரிபுரத்தை நெருங்கிட்டோம்னா நேர பாண்டரங்கனை போய் பார்த்துருவோம். புண்டலீக வரதே ஹாரி விட்டல். நம்ம சர்தார நம்ம கூப்பிடுதேவே என்ன சொல்றோம்? புண்டலீக வரதே ஹாரி விட்டல். அந்த புண்டலீகனை நினைச்சுட்டு இருப்பா. அப்படி வாரியில அந்த சந்திரபாகால போய் குளிக்க போறோமே நினைச்சுட்டு இருப்பா. அந்த வார்க்கரி யாத்திரையில இப்படி இருக்கக்கூடிய வைகுண்ட புவனத்துக்கு போறோமே நினைச்சுட்டு இருப்பா வார்க்கரியில. அப்படி இருக்கும்போது சோகாமேளா மகாராஜ் சொல்றார், அப்போ எப்படி இருக்கும் அந்த வைபவம்? வார்க்கரி சோகலா எப்படி இருக்கும்? பண்டரி வாசம் எப்படி இருக்கும்? சத்சங்கிகளோட சேர்க்கை எப்படி இருக்கும்? சோகாமணே தேதே சுகாஜி மிராஷி. அங்க இருக்காரு என்னோட சர்தார் பாண்டரங்க. நம்ம என்னன்னா மிராசம். எப்பேற்பட்ட மிராசு அப்படின்னா ஒவ்வொரு மிராசுக்கும் எதை வச்சு நம்ம சொல்லுவா அவளுடைய உயர்வு எந்த நிலையில இருக்குன்னா எவ்வளவு நஞ்சை, புஞ்சை, நிலம், தனம், தானியம் இப்படிதானே கணக்கு போடுவா மிராச. என்னோட மிராச என்னோட பாண்டரங்கன்னு எப்படி நம்ம கணக்கு போடுறோம்னா சுகாட்சிய மிராசின்னு சொல்றோம். மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றது இல்லையா, ஆகர சுகாட்சின்னு அளக்க முடியாத ஸ்திதியை சொல்றார். அத சுகாட்சி மிராசி. மிராஷா உட்கார்ந்து இருக்கார், லேவாதேவி பண்ணுவார். என்னன்னா சுகம், சுகத்தோட லேவாதேவி பண்ணிட்டு இருக்கான் பாண்டரங்கன் அங்க பண்டரிபுரத்துல. யாருக்குன்னா போல்யா பாவிகாச்சி அகண்டீத
போலியா பாவிக்காஞ்சி. சொக்காமேளா மகாராஜ் தன்னை பத்தி நம்ம எல்லார பத்தியும் சேர்த்துன்னு சொல்றாரு. இது தெரிஞ்சிருக்கணும், இந்த நேமா பண்ணணும், இப்படி யாத்திரை பண்ணணும், பக்தி ஸ்புரிச்சிருக்கணும், குரு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு கூட அவங்க நியமனம் வைக்கவே இல்லை. போலியா பாவிக்காஞ்சி எப்படி சுலபமா ரொம்ப லெகுவா லேசா இதுதான் எனக்கு தெரிஞ்ச பக்தின்னு பண்றவா இருப்பாளே, அந்த மாதிரி நீங்க வார்க்கரிய எல்லாரும் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அடிக்கும் அந்த மாதிரியான ஒரு வார்க்கரிய பார்ப்பேன். செருப்பு தட்டுறதே பக்கத்துல இருக்கிறவா மேலன்றதுக்காக செருப்பு எடுத்து பாட்டில போட்டு நீங்க சொருகிட்டு இருக்கிறவாளை பார்ப்பேன். அவளை விட்டுட்டு எப்படி சாப்பிடுறது? அவளுக்கும் பசிக்காதா? எடுத்தேன் வந்த ஒரு சின்ன மூட்டையில இருக்கக்கூடிய அந்த வேர்க்கடையில இருந்து பாதி எடுத்து பக்கத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுங்கோ, ஏதோ அவ வயிறு நிறைஞ்சிட போறது இல்லை. அவளுக்கும் அங்க கொஞ்சம் கொடுத்துட்டும் அது மிச்சம் இருக்கிறது போறோம். அந்த மனசு அந்த சுகம் கிடைக்கிறது வாரியில சுகாச்சி விராசி தேதே போலியா भाविकाची अखंडित विठ्ठल 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 पंढरीचे सुख नाही त्रिभुवनी पंढरीचे सुख नाही त्रिभुवनी
सद्गुरु ज्ञानेश्वर माऊली तुकाराम महाराज चोकामेळा महाराज समस्त गुरु परंपरे की जय. लोका समस्ता सुखिनो भवन्तु. समस्त सन्मंगळानि सन्तु. पांडुरंग